தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அனைத்து தலைநகர் மாவட்டங்களிலும் போராட்டம் நடத்த தவேக முடிவு செய்திருக்கிறது. சாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் தவேக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான அனுமதியை கேட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிர்வாகிகள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுப்பதற்காக தற்போது வந்திருக்கிறார்கள், மனு கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகர்களும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் இந்த அனுமதி கேட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிர்வாகிகள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய சென்னை தெற்கு வடக்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய அப்புனு என்ற வேல்முருகன் மற்றும் மற்ற மாவட்ட செயலர்கள் இங்கு மனு கொடுப்பதற்காக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வந்திருக்கிறார்கள். இந்திய தேர்தல் ஆணையத்தால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இதனால் தமிழக வாக்காளர் தங்கள் வாக்களிக்கும் உரிமையை இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் உள்ள பல்வேறு குளறுபடிகளை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம். தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் வரை சுமார் 1500 பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த குளறுபடிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி மற்றும் தக்க பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் வருகிற 16ஆம் தேதி மதியம் 12 மணி அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட இருப்பதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மனுவை அளிப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் காவல் ஆணையர் அலுவலகத்திற்குள்ளே சென்றிருக்கிறார்கள். இதன் பிறகுதான் காவல்துறையினர் இந்த மனு மீதான பரிசீலனை என்பது மேற்கொள்ளப்படும். அதன் பிறகுதான் அனுமதி வழங்குவதோ நிராகரிப்பதோ என்பதை காவல்துறை முடிவு செய்வார்கள்.